விஜய்க்கு ஆதரவாக களம் இறங்கிய எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட்டில் திமுக பிரஷரை எகிறிவிட்ட அதிமுக. கடுப்பில் மு.க.ஸ்டாலின். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த பிறகு செய்தியாளருக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர், ஜனவரியில் அதிமுக கூட்டம் நடத்த கரூரில் வேலுச்சாமிபுரம் குறுகிய சாலை என்பதால் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டது. நீதிமன்றத்துக்கு சென்ற பிறகு எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. எங்களுக்கு நிராகரித்த இடத்தை தவேகாவிற்கு எதற்காக அரசு கொடுத்தது என கேள்வி எழுப்பியுள்ளார். அசம்பாவிதம் ஏற்பட வேண்டும் என்று திட்டமிட்டு வேலுச்சாமிபுரத்தை கொடுத்தார்கள். கரூரில் 500 காவலர்கள் பாதுகாப்பு என ஏடிஜிபி கூறுகிறார். ஆனால் முதலமைச்சர் 660 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதாக கூறியிருக்கிறார். இதிலேயே முரண்பாடு. இதனால் தான் கரூர் சம்பவத்தில் அரசின் மீது சந்தேகம் எழுகிறது. தவேகா தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் 10 நிமிடம் பேசியிருப்பார். தவேகா தலைவர் விஜய் பேசும்பொழுது செருப்பு வந்து விழுந்தது குறித்து அவர் எதுவுமே சொல்லவில்லை. இந்த கூட்டத்திற்கு திமுக அரசு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருந்தால் உயிர் பலியை தவிர்த்திருக்கலாம், அந்த துயர சம்பவங்களை தவிர்த்திருக்கலாம். ஆனால் இந்த அரசு எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாகவும் ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியாகவும் தான் பார்க்கப்படுகிறது. கரூர் கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பை காவல்துறை அளிக்காததாலும் இந்த அரசின் அலட்சியத்தாலும் தான் 40 பேர் உயிரிழந்தனர். கரூர் சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் பேச எங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. நாங்கள் கருத்து கூறிய பிறகு முதல்வர் பதிலளிக்க வேண்டும் என பேரவையில் கேட்டோம். கரூர் நெரிசல் விவகாரத்தில் நாங்கள் அரசியல் செய்யவில்லை, மக்களுக்காகவே பேசுகிறோம். ஏற்கனவே தவேகா தலைவர் திருச்சி, அரியலூர், நாகை, திருவாரூர், நாமக்கல்லுக்கு பிறகுதான் கரூர் வந்தார். இதனால் ஏற்கனவே நடந்த கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் வந்தனர் என்பது குறித்து காவல்துறை, உளவுத்துறை அரசுக்கு தெரியும். அதற்கேற்றவாறு இடத்தை ஒதுக்கியிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இப்படி பல அடுக்கடுக்கான கேள்விகளை அடுக்கி திமுகவிற்கு மிகப்பெரிய கேள்வியை எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். இதற்கெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் எப்படி பதில் தரப்போகிறார் என்பதை பொறுத்தும் தான் பார்க்க வேண்டும். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.